ஆஸ்பிரண்ட்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஏயுஎஸ்சிக்கும் இன்றைக்கி தான் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. யாருக்கெல்லாம் இந்த ஜாப் சூட் ஆகும் இல்லை ரெண்டுக்குமே அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காக சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸாமுக்கான கைடன்ஸ் நம்ம ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஏஜ் கேட்டகரிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 21 to 24, 29 ப்ளஸ்ன்னு. அப்போ எனக்கு இந்த மிட் ஏஜில் எனக்கு தேவையில்லையா சார், 25 to 28 என்ன கதை அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஆக்சுவலாக இவங்க வந்து காலேஜ் படிக்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. எகெயின் போய் காலேஜ் ப்ரிப்பேர், இந்த எக்ஸாமுக்கு காலேஜ் படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதை படிக்க இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணிக்கும். இவங்க 29 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த ஜாபை கிளியர் பண்ணி கையில் வச்சுக்கிட்டா ஃபர்தராக அடுத்த எக்ஸாம்ஸ் ஒழுங்காக பண்ண கூட போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம ஏஜ் பார் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் கிடைச்சிடும். இந்த மிட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் எக்ஸாம் எழுதவும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்டு நீங்கள் இந்த மிட் ஏஜில் இருக்கிறவங்க போய்ட்டு காலேஜ் படிக்க உங்களுக்கு மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணுமா, இல்லை நீங்கள் கிளியர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்களா, இந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் போய்ட்டு 3 செமஸ்டர் 9 மாதம் காலேஜ் படிக்க வேண்டியிருக்கும். காலேஜ் ஃபீஸ் 4 lakhs இருக்கும் உங்களுக்கு. 1 lakh, 1.5 lakh, 1.5 lakh, இல்லைன்னா 1.5, 1.5, 1 இந்த மாதிரி கட்ட வேண்டியிருக்கும் ஒவ்வொரு செமஸ்டராக 3 மாதத்துக்கு. நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்களானாவே உங்களுக்கு நீங்கள் காலேஜ் படித்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாபை பொறுத்த வரையும் நீங்கள் ரெகுலராக பிஓவாக போவீங்க தெரியுங்களா, அதே ஜாப் தான் இது. என்ன பிஓனா ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டோ, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோ, ஃபீல்டு ஒர்க்கோ, அப்படி இல்லை ஜென்ரல் பேங்கிங்கோ ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க இல்லையா, டைரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இதில் கிரெடிட் ஒர்க் பண்ணுறீங்க. மற்றபடி பிஓக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசமும் கிடையாது. பிஓவாக போனாலே நீங்கள் கிரெடிட் ஆஃபீஸராக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. மற்றபடி பிஓக்கு இதுக்கும் அதே சேலரி, அதே அலோவன்ஸ், அதே கிரேடு தான். நீங்கள் அதில் என்ன ப்ரொமோஷன் பாலிசி இருக்கோ அதே ப்ரொமோஷன் பாலிசி தான். ஜென்ரல் ஒரு பிஓ தான் இது. சரி, வாங்க ஏஎஸ்ஏ பற்றி பார்க்க போகலாம். ஏஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வேலை பார்க்கணும் அப்படின்னா இதுதான். 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணுற வரையும் உங்களுக்கு 60K தான் சேலரி தருவாங்க. 1 இயர் கம்ப்ளீட் பண்ணது உடனே உங்களுக்கு 90K ப்ளஸ் அலோவன்சஸ் கிடைக்கும் சேலரி. இது வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாப்பர்ஸ் அந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அப்போ நான் ஆவரேஜ் பிகினர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண மாட்டேன் சார், அப்படி கிடையாது. நீங்கள் எழுதுங்க, எழுதி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கற்றுட்டுவாங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். லக் இருந்து எக்ஸாம் ஃப்ளோ இருந்தால் இப்போயே நீங்கள் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடுவீங்க. ஸோ இன்றைக்கி தான் இந்த 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு. யார் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 2 எக்ஸாமுக்கும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிற எல்லா டீட்டெயிலும் ஆக்டிவ் வித் ஏகே சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, நம்ம டெலகிராம் குரூப்லேயும் இருக்குது. அங்கே வந்து கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.